السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله الطاهرين وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் ரமதானுடைய மாதத்தில் ரமதானை மிகச்சரியாக பொருத்தமாக அனுபவித்து அதில் உள்ள நன்மைகளை பெறுவதற்காக இம்மாதம் முழுவதும் பல்வேறு அமல்களிலே ஈடுபட உள்ளோம். அந்த அடிப்படையில் மார்க்க விஷயங்களை புரிந்து கொண்டும் நம்மை சுற்றி நடக்கிற பல்வேறு விஷயங்களை அவதானித்து அதில் பெற வேண்டிய பல்வேறு படிப்பினைகள் குறித்தும் இந்த ரமதானும் நமக்கு ரமதான் வாயிலாகவும் நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம் இந்த இந்திய மண்ணில் வாழ்கிறோம் என்றால் நம்முடைய தாய் தந்தையரும் இங்குதான் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய தாய் தந்தையரும் இங்குதான் வாழ்ந்தார்கள், நம்முடைய மூதாதையர் அனைவரும் இங்குதான் வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட நாட்டில் இன்று முஸ்லிம்களுடைய வாழ்வு நிலை குறித்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கும், ஏது சம்பவிக்கும் என்றெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை நோக்கியவர்களாக முகம் கொடுப்பவர்களாக இந்த முஸ்லிம் சமூகம் மாறி இருக்கிறது. ஆகவே இந்த ரமதானுடைய தொடரில் இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலை என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஏன் இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலை என்று பேச வேண்டியது இருக்கிறது என்றால், பல்வேறு சிக்கல்கள் முஸ்லிம்களை சுற்றியே எழுப்பப்படுகிறது, கட்டமைக்கப்படுகிறது. இந்தியாவுடைய வரலாறை பற்றி ஒரு அறிஞர் இப்படி சொல்வார்: இந்திய வரலாறு பாசிசவாதிகளால் குரூர மனப்பான்மையோடு சிந்திப்பவர்களால் எதிர்காலத்தில் முஸ்லிம்களை இன அழிவு செய்வதற்காக வேண்டி, இன சுத்திகரிப்பு செய்வதற்காக வேண்டி எழுதப்பட்டது என்று சொல்வார். இந்த வாசகத்தை நன்றாக கவனியுங்கள். பாசிச எண்ணம் கொண்டவர்களால் குரூர மனப்பான்மையோடு இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களை இன சுத்திகரிப்பு செய்வதற்காக வேண்டி எழுதப்பட்டதுதான் இந்திய வரலாறு. அப்படியே இந்த வாசகம் இந்திய வரலாற்றை நீங்கள் சற்று உற்று நோக்கி பார்த்தால் தெளிவாக தெரியும். எல்லா இடங்களிலும் பாசிச சிந்தனை கொண்ட மனப்பான்மை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு எதிராக பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு அதை செயல்படுத்தியும் வருகிறார்கள். 200 ஆண்டுகளாக சிந்தித்திருக்கிறார்கள். 200 ஆண்டுகளாக சிந்தித்து இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று ஆராய்ந்து இப்பொழுது அவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்தி கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். முத்தலாக் பிரச்சனை, NRC, CAA, இதுவெல்லாம் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட திட்டத்தினுடைய வீச்சு அவைகள் தான், அவ்வளவுதான். சரி, எங்கிருந்து இவைகளை தொடங்கி இருக்கிறார்கள் என்றால், இந்திய சமூகத்தில் வாழக்கூடிய, இந்திய பெருநிலப்பில் வாழக்கூடிய மக்களிடத்திலே
முஸ்லிம்களை பற்றி உண்டான தவறான செய்திகளை கொண்டு போய் சேர்த்தால்தான் ஒரு காலகட்டத்தில் இந்திய மக்களிடத்திலே முஸ்லிம்களை பற்றி உண்டான தப்பபிப்பிராயம் ஏற்பட்டு அதன் மூலமாக கலவரம் வெடித்து முஸ்லிம்கள் இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்பதிலே மிக தீர்மானமாக எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள் என்றால் வரலாற்றில் இருந்து, பழைய வரலாற்றில் இருந்து இந்திய முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்திலிருந்து தொடங்குகிறார்கள். தொடங்கி ஒவ்வொன்றாக முஸ்லிம் விரோத போக்கை மக்களிடத்திலே விதைத்துக் கொண்டே வருகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இவைகளுக்கு பயன்படுத்துவது தெரியுமா? பொய்கள் தான், எல்லாமே பொய்கள். இந்திய வரலாறு பேசும் பொழுதும் பொய், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பேசும் பொழுதும் பொய். இப்படி எல்லா பிரச்சனைகளிலும் பொய்யை முதன்மைப்படுத்தியே அவர்கள் பொய்யாகவே சொல்லி மக்களிடத்திலே பரப்புரை செய்துதான் மக்களிடத்திலே இந்த விரோத மனப்பான்மையை உருவெடுத்திருக்கிறார்கள். ஆகவே எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குரலுக்கேற்ப சொல்லப்படுகிற செய்திகள் உண்மையா பொய்யா என்பதை கண்டறிந்தாக வேண்டும். முஸ்லிம்கள் முதலாவதாக அறிந்து கொண்டாக வேண்டும், தான் பழகுகிற மாற்று மத சகோதரர்களிடத்திலும் இந்த கருத்துக்கள் எவ்வளவு விஷம பிரச்சாரம் கொண்டவை, எவ்வளவு மோசமானவை என்பதை சொல்லியாக வேண்டும். அந்த அடிப்படையிலே இவர்கள் பொய் சொல்கிறவர்கள் என்பதற்கு சில விஷயங்களை நான், அவர்கள் பொய் சொல்வார்கள், எல்லாவற்றுக்கும் பொய் சொல்வார்கள் என்பதற்கு சில ஆதாரங்களை நான் தருகிறேன். 2018 ஆண்டு நவம்பர் 13 அன்று லண்டன் பிபிசி செய்தி நிறுவனம் இந்தியாவில் வலதுசாரி அமைப்பினர் அதிகம் பொய் சொல்கிறார்கள் என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. மறுபடியும் சொல்கிறேன், 2018 ஆண்டு நவம்பர் 13 பிபிசி நிறுவனம், செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிடுகிறது. அந்த செய்தியிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்தியாவில் வலதுசாரி அமைப்பினர் என்றால் RSS, அதனுடைய பரிவாரங்கள் அனைத்தும் அதிகம் பொய் சொல்கிறார்கள் என்று ஒரு செய்தியை சொல்கிறார். ஆகவே இவர்கள் எல்லாவற்றிலும் பொய் சொல்வார்கள் என்பதை பிபிசியுடைய செய்தி நிறுவனமே நிரூபித்து விட்டது. இரண்டாவதாக பாருங்கள், இரண்டாவது ஆதாரம், அவர்கள் பொய் சொல்கிறவர்கள் என்பதற்கு, உண்மையை பேசவே மாட்டார்கள் என்பதற்கு இரண்டாவது ஆதாரத்தை பாருங்கள். 2019 ஆண்டு செப்டம்பர் 27 அன்று ஜெய்ப்பூர் கூட்டத்திலே மாண்புமிகு உள்துறை அமைச்சர், நம் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? உண்மையோ பொய்யோ இதை நாடு முழுவதும் பரப்ப 12 லட்சம் தொண்டர்களை தான் நியமித்திருப்பதாக பெருமிதத்துடன் குறிப்பிடுகிறார். 12 லட்சம் பேர் வேலைக்கு வச்சிருக்காங்க, 12 லட்சம் பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, பிஜேபியினுடைய தலைமையும் RSS தலைமையும் என்ன செய்தி வெளியிடுகிறதோ தருகிறதோ அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பொய்யா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் பார்க்க வேணாம், நீங்க அடிச்சு தகர்த்துங்க, இந்தியா பூரா கொண்டு போய் சேர்த்துருங்க, இதுதான் உங்களுடைய வேலை என்று 12 லட்சம் பேர்களை வேலைக்கு வைத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பொய்யில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு அது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது ஆதாரம், இவர்கள் இந்த RSS பரிவாரங்களும் பொய் சொல்கிறவர்கள் என்பதற்கு மூன்றாவது ஆதாரத்தை முன்வைக்கிறேன். அர்ச்சனா அக்னிஹோத்ரி என்ற பிராமண பெண், நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த பெண் ஹிந்தி மொழியிலே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நரேந்திர மோடி கோன் ஹே ஆனந்த்
என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் என்றால், நரேந்திர மோடி, இந்த நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் பொதுக்கூட்டங்களிலும் அரசு விழாக்களிலும் கட்சி மேடைகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் பேசிய பல்வேறு தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இந்திய அரசிடம் கேட்டு, இப்படி இந்த தேதியில் பிரதமர் அவர்கள் சொன்னாரே, இது உண்மையா பொய்யா, அரசிடம் இந்த திட்டம் இருக்கிறதா, அல்லது இது பற்றி இந்த தகவலை அரசு வெளியிட்டுள்ளதே, இந்த தகவல் சரியா இல்லையா என்று கேட்கப்பட்டதில் எல்லா தகவல்களும், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன எல்லா தகவல்களும் உண்மைக்கு புறம்பானவைகள் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஆர்டிஐயின் பிரகாரமாக பெறப்பட்ட தகவல் அனைத்தையும் ஒருங்கிணைத்து சேகரித்து ஒரு புத்தகமாகவே வெளியிட்டுள்ளார் அர்ச்சனா அக்னிஹோத்ரி. ஆக இந்த மூன்றாவது செய்தியும் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால், இவர்கள் அதிகம் பொய் சொல்கிறவர்கள். இந்த கூட்டத்தினர், இந்த சங் பரிவார் அமைப்பினர் அதிகம் பொய் சொல்கிற அமைப்பினர் என்று நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். நாலாவது ஆதாரம் சொல்றேன். நாலாவது ஆதாரம் அது என்ன? இந்து முன்னணி என்றொரு அமைப்பு இருக்கிறது, தமிழ்நாட்டில் இயங்குகிற அமைப்பு. இவர்களுடைய வலைதளத்திலும் அதுபோன்று சுரேந்திரன் வர்மா என்ற ஒரு கார்ட்டூனிஸ்ட், படம் வரைகிறவர், கேலி சித்திரங்கள் வரைகிறவர், இவர்களுடைய இந்து முன்னணியினுடைய வலைதளத்திலும் இந்த சுரேந்திரன் வர்மா என்ற கார்ட்டூனிஸ்டும் திரும்ப ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது என்னன்னா, இந்துக்களை வெறியேற்றுவதற்காக வேண்டி பார்த்தீர்களா, நீங்கள் எப்படி நசுக்கப்படுகிறீர்கள் என்று பாருங்கள், இந்துக்களே நீங்கள் எப்படி நசுக்கப்படுகிறீர்கள் என்று பாருங்கள். நீங்க உங்களுடைய வீட்டு மின்சார கட்டணம் 8 ரூபா 7 ரூபா, நீங்கள் நடத்துகிற கடைக்கு இவ்வளவு கட்டணம், அதுக்கு தாரிஃபு வேற, இவ்வளவு அமௌண்ட். ஆனா பள்ளிவாசலுக்கு மட்டும் 2 ரூபா 2 ரூபா 50 பைசா என்று அவருடைய வலைதளத்தில் எழுதுகிறார்கள். இந்த சுரேந்திரன் வர்மா என்ற கார்ட்டூனிஸ்டும் எழுதுகிறார், பேசுகிறார், எல்லாம் செய்கிறார். பாருங்கள், இது எந்த அளவுக்கு உண்மை. ஒரு சாதாரண ஆளு இபி ஆபீஸ்ல போய், ஏங்க இந்த பள்ளிவாசலுக்கு எவ்வளவுங்க மின்சார கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு கேட்டா சொல்லிட போறான். என்ன அமௌண்டோ சொல்லிட போறான். 2 ரூபா 2 ரூபா 50 பைசா. எங்கிருந்து எடுத்தார்கள் இந்த தகவலை? பொய். எதற்காக சொல்கிறார்கள் இந்த பொய்யெல்லாம்? சொல்லி வெகுஜன மக்களிடத்திலே, குறிப்பாக இந்துக்களிடத்திலே முஸ்லிம்களை பற்றி உண்டான தவறான எண்ணங்களை விதைத்து அதன் மூலமாக ஒரு இனக்கலவரம் நடக்க வேண்டும். அந்த இனக்கலவரத்தின் மூலமாக முஸ்லிம்கள் இங்கு இன சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும் என்று விரும்பித்தான், அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இவ்வளவு காரியங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த பொய்களை இவர்கள் பொய் சொல்கிறவர்கள் என்று ஊர்ஜிதமான பிறகு எங்கெல்லாம் இவருடைய பொய்கள் ஆரம்பமாகிறது, எப்படி ஆரம்பமாகிறது என்று நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். வரலாற்றுக்கு போய் விடுவார்கள். என்ன சொல்லுவாங்க? முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு அந்நியர்கள், வந்தேரிகள், படையெடுத்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்துக்களை கொன்று குவித்தார்கள், கோவில்களை கொள்ளையடித்தார்கள், பெண்களை கற்பழித்து கொன்றார்கள், பிராமணர்களை கொன்று குவித்தார்கள், கட்டாயமாக மதம் மாற்றினார்கள், விதவையை உயிருடன் தன்னுடைய இறந்த கணவனுடன் உடன்கற்றை ஏற்றினார்கள், இந்துக்கள் மீது ஜிஸ்யா எனும் வரி செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள், இந்திய வளங்களை தங்கள் நாட்டிற்கு கொண்டு சென்றார்கள்,
பாரத கலாச்சாரத்தை அழித்து விட்டார்கள் என்றெல்லாம் இப்படி பல்வேறு பொய்களை முகலாயர்களும் முஸ்லிம் மன்னர்களும் ஆண்ட இந்தியாவில் நடந்தது என்று கூறி ஒரு பொய்யை பரப்பிக் கொண்டே வருகிறார்கள். நம்முடைய பாட புத்தகங்களிலும் அதை கொண்டு வந்து விட்டார்கள். நாம் சாதாரணமாக பழகுகிற இந்துக்களுடைய மனதிலே இதை விதைத்தும் விட்டார்கள். அவுரங்கசீப் கொடிய மன்னர், ஷாஜஹான் கொடிய மன்னர், எல்லோரும் முஸ்லிம்கள் என்றாலே கொடியவர்கள், மோசமானவர்கள் என்று வெறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். வருவோம். இப்பொழுது முஸ்லிம்கள் அந்நியர்கள், முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு படையெடுத்து வந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் அல்லவா? அந்த முதல் விஷயத்திற்கு சில விஷயங்களை உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன். முதலாவதாக, இந்தியா என்றொரு நாடு எப்பொழுது உருவானது? ஒரு 10,000 வருஷமா இந்தியாங்கிற ஒரு நாடு இருந்துச்சா, அல்லது சமீப காலத்திலே உருவானதா? எப்படி இருந்துச்சு? இந்தியாங்கிறது ஒரு நாடு இருந்துச்சா? இந்தியாங்கிற பேர் இருந்துச்சா? ஏன் இந்து மதம் என்று ஒரு மதம் இருந்ததா? இந்துக்கள் என்று ஒரு மதத்தினர் இருந்தார்களா? இப்படி எதுவுமே இல்லை வரலாற்றில். ஆரம்ப நாட்களில் இஸ்லாம் வந்த பிறகு, இஸ்லாம் சவுதி அரேபியா என்ற மண்ணிலே உதித்த பிறகு, அதற்கு முன்னாலும் இந்த நாம் வாழ்கிற இந்த பிரதேசத்தோடு அரபுலக மக்கள் வியாபார தொடர்பு வைத்திருந்தார்கள். அது ஒரு தோணியிலே, அது ஒரு தோரணையிலே நடந்த வியாபார முறை. அது அந்த காலத்திலும் வியாபாரம் இருந்திருக்கிறது. அங்கிருந்து இங்கே வருவார்கள், அங்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை இங்கே விற்றுவிட்டு இங்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அதை தன்னுடைய நாட்டிலே போய் விற்று பணமாக்குவார்கள். இது வியாபாரம் அந்த காலத்திலே நடந்த முறை. அவர்கள் இந்தியாவில் என்று ஒரு நாடு உருவாகுவதற்கு முன்னால், இந்தியான்னு ஒரு நாடே இல்லை. முதலாவதாக எப்படி அழைக்கப்பட்டது என்றால், சிந்து சமவெளி நாகரிகம் என்று படித்திருக்கிறோம் அல்லவா? சிந்து என்ற அந்த பகுதிக்கு, அது ஒரு நதி. சிந்து என்பது ஒரு நதி. அந்த நதிக்கு அப்பால் இருக்கிற மக்களை அரேபியர்கள் முதலாவதாக சிந்தி என்று அழைத்தார்கள். பின்னாளில் சி என்ற வார்த்தை பாரசீக மொழியிலே ஈ என்றாகி இந்தியர்கள் என்றானது. முதலாவதாக இந்தியர்கள், இந்தியா, இந்து, இந்துக்கள் என்ற வார்த்தை பிரயோகம் இந்தியாவினுடைய எந்த இலக்கியங்களிலும் இல்லை, வேத புத்தகங்களிலும் இல்லை. மாறாக அரேபியர்கள் ஆரம்ப காலத்தில் சிந்து நதிக்கு அப்பால் உள்ள மக்களை எப்படி பெயர் சொல்லி அழைத்தார்கள் என்றால், சிந்தி, சிந்தியர்கள் என்று அழைத்தார்கள். இத நம்ம சொல்றதை விட தெய்வத்தின் குரல் என்று ஒரு புத்தகம் எழுதிய காஞ்சி பெரியவாள் சங்கராச்சாரியார் அவர்கள் சொல்வார். அவர் சொல்வார், வெள்ளக்காரன் வந்தானோ இல்லையோ நல்லதா போச்சு, இல்லைன்னா நமக்கு ஒரு மதம் இருந்திருக்காது சொல்கிறார். அவரை ஒரு மதம் இருந்திருக்காது, நமக்கு இந்துக்கள் என்று எவனும் பெயரிட்டு இருக்க மாட்டான். வெள்ளக்காரன் தான் நமக்கு இந்துக்கள் பெயர் வச்சான். இந்தியா என்று பெயர் இந்த நாட்டிற்கு இருந்திருக்காது, வெள்ளக்காரன் தான் வச்சான் என்று தெய்வத்தின் குரலிலே பெரியவாள் சங்கராச்சாரியார் அவர்கள் சொல்வார்கள். அவன் வெள்ளக்காரன் சிந்துன்னு சொல்றதுல அவனுக்கு ஏதோ கஷ்டம் இருந்திருக்கும் போல, அதனால இந்து அப்படின்னு சொன்னான், இந்தியான்னு சொன்னான், இந்துக்கள் என்று சொன்னான்.
ஆகவே இந்த பெயரை இந்தியா என்ற பெயரும் இந்துக்கள் என்ற பெயரும் இந்து மதம் என்ற பெயரும் இரவல் பெயர், அடுத்தவன் கொடுத்தது. இப்படிப்பட்ட ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இந்தியா என்றொரு நாடு இருந்தது என்று சொல்வது மிகவும் அபத்தம். அபத்தத்திலும் அபத்தம், மாபெரும் அபத்தம் எதுவென்றால் இல்லாத ஒன்றை இருந்ததாக கூறுவது. இது மாபெரும் அபத்தம். நம்முடைய நாட்டிலே அதுதான் நடக்கிறது. மாபெரும் அபத்தமான செயல்களை இந்த சங் பரிவார் அமைப்பினர் செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள் என்றால், என்னமோ இந்தியா என்ற ஒரு நாடு லட்சக்கணக்கான வருடங்களாக இருந்தது போன்றும், இந்த தேசம் முழுவதும் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும், அப்புறம் இங்கிட்டு வடகிழக்கு மாநிலங்கள் நாகாலாந்து, மேகாலயா, சிக்கிம் போன்ற மாநிலங்கள், இங்கிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒற்றை தேசமாக இருந்தது போன்ற ஒரு கற்பனையை உருவாக்குகிறார்களே, இதுதான் அபத்தத்திலும் அபத்தம். ஆகவே இது முதலாவதாக இந்தியா என்பது சமீபத்திலே தோன்றிய ஒரு நாடு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் இல்லை என்ற முடிவுக்கு வந்தாக வேண்டியது இருக்கிறது. அப்பதான் அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இதில் யார் அந்நியர்கள்? அன்னைக்கு எப்படி என்ன நிலை? இந்தியாவிற்குள்ளே லட்சக்கணக்கான நாடுகள், இங்கே இப்ப இருக்குதுல்ல இந்தியா, இந்த இந்தியாவிற்குள்ளே லட்சக்கணக்கான நாடுகள். இப்ப நம்ம இங்க இருந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தர் சென்னைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. சென்னைக்கு போறதுக்குள்ள அவரு எத்தனை நாடுகளை தாண்டி போக வேண்டியது இருக்கும் தெரியுமா? ராம்நாட்ல இருந்து போகணும். இடையில ஏதாவது ஒரு நாடு, காரைக்குடிக்கு போனோம்னா செட்டிநாடு, திருமயத்தில் ஒரு நாடு, புதுக்கோட்டைக்கு ஒரு நாடு, தொண்டைமான் நாடு, புதுக்கோட்டையை தாண்டி திருச்சிக்கு போனா அங்கே ஒரு நாடு, விழுப்புரத்துக்கு போனா அங்கே ஒரு நாடு, செங்கல்பட்டுக்கு போனா அங்கே ஒரு நாடு, கடைசியில் சென்னைக்குள்ள எத்தனை நாடு இருந்துச்சோ. ஏறத்தாழ 600-650 கிலோமீட்டருக்குள்ளே உள்ள ஒரு ஊருக்கு இப்பொழுது ஒரே மாநிலம், ஒரே நாடு என்று சொல்கிறோம். அன்னைக்கு அப்படி இல்லை, பல நாடுகள் இருந்திருக்கிறது. பல நாடுகளை தாண்டி செல்ல வேண்டியது இருந்தது. பல நாடுகளுக்கு சுங்கவரி கட்டியாக வேண்டும். அப்படி போய்கிட்டு இருந்த இந்தியாவை தான் இன்று ஒற்றை நாடு என்று சொல்கிறோம். அந்த ஒற்றை நாடு ஒரு காலத்தில் இல்லாதிருக்கும் பொழுது அந்நியர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தல்ல, சரியான கருத்தல்ல. சரி, இதற்கு முன்னால் யாரெல்லாம் இந்த இந்திய நாட்டிற்குள்ளே வந்திருக்கிறார்கள்? இவர்களுடைய கணக்கு பிரகாரம் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் வந்தேரிகள் என்றால், இதற்கு முன்னால் வந்தவர்களையும் வந்தேரிகள் என்று சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள், ஆரியர்கள் மட்டுமல்ல, ரஜபுத்திரர்கள் வெளியிருந்து வந்தவர்கள், சோலாங்கிகள் வெளியிருந்து வந்தவர்கள், இப்படி எத்தனையோ ஜாதியினர், எத்தனையோ வகுப்பினர் வெளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து வந்து இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணினுடைய ராஜாக்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே இது முஸ்லிம்கள் மட்டும் வந்தேரிகள் என்று சொல்வது பச்சை பொய் என்பது மிக தீர்க்கமாக தெரிய வருகிறது. இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். என்ன சொல்லுவாங்க? நாங்க இந்தியர்கள், இந்துக்கள் எந்த நாட்டின் மீதும் படையெடுத்ததில்லை. முஸ்லிம்களை பாருங்கள், எல்லா நாட்டிற்கும் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு மீண்டும் ஒரு பச்சை பொய்யை சொல்வார்கள். இதுவும் பச்சை பொய். ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் என்றான் என்று ஒரு பேர். அதென்ன கடாரம் என்றான்? கடாரம் என்ற நாடு இப்பொழுது எங்கே இருக்கிறது? கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கா? அல்லது விழுப்புரத்திற்கு பக்கத்தில் இருக்கிறதா? திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கா? இந்த நாடு எங்கே இருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு கம்போடியான்னு சொல்றோம்ல, இந்த நாடுதான் அன்றைக்கு கடாரம் என்று அழைக்கப்பட்டது.
ஏறத்தாழ 5500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு நாட்டிற்கு படையெடுத்து சென்று அந்த நாட்டை தன்வசப்படுத்தி இருக்கிறான் ராஜராஜ சோழன். தன்னுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறான் ராஜராஜ சோழன். அப்ப இந்துக்களும் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள், முஸ்லிம்களும் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள். அசோகன் புத்த மதத்தை சார்ந்தவன், அவனும் படையெடுத்து சென்றிருக்கிறான் பல நாடுகளுக்கு. ஆகவே எல்லா மதத்தினரும் எல்லா ஆட்சியினரும் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள். இங்கே முஸ்லிம்களை மட்டும் அந்நியர்கள் என்று சொல்வதும் வந்தேரி என்று சொல்வதும், இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் வந்த பிறகு இந்தியாவுடைய கலாச்சாரம் ஒண்ணுமில்லாமல் போய்விட்டது என்று சொல்வதும் பொய்யிலும் பொய், ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய். அதே சமயத்திலே இன்னொரு முக்கியமான அம்சத்தையும் பார்க்க வேண்டியது. சரி, வடக்கில் முஸ்லிம்களுடைய ஆட்சி இருந்திருக்கிறது வடநாட்டில். தென்னிந்தியாவில் முஸ்லிம்களுடைய ஆட்சி இருந்ததா என்றால் இல்லை. சில பகுதிகளிலே நவாபுகள் ஆண்டிருக்கிறார்கள். அந்த நவாபுகளும் பெரிய ஆட்சியாகவும் இல்லை. ஒரு சின்ன ஊருக்கு, ஒரு சின்ன ஏரியாவிற்கு அவர்கள் நிழக்கிலாராக எப்படி நாம் இப்பொழுது மதிக்கிறோமோ அது மாதிரி உள்ள ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. இப்பொழுது தென்னிந்தியாவில் இஸ்லாம் பரவிய விதத்திற்கும் வட இந்தியாவில் இஸ்லாம் பரவிய விதத்திற்கும் வித்தியாசம் உண்டு. தென்னிந்தியாவில் இஸ்லாம் எப்படி பரவி இருக்கிறது என்று பாருங்கள். கிபி 571 முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள். அதிலிருந்து 40 ஆண்டுகள் கழித்து அவர் தன்னை இறைவனுடைய தூதர் என்று சொல்லிக் கொண்டார். தூதர் என்று சொன்ன காலகட்டத்தில் அவரை நம்புவதற்கு பலர் மறுத்தனர். ஏற்றுக்கொண்டவர்கள் அற்பத்திலும் அற்பம், ரொம்ப சொற்பமானவர்கள் தான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். மறுத்தவர்கள் தான் அநேகம். சில சமயங்களில் முஹம்மது நபி தான் உண்மையாளர், பொய் சொல்லவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். அப்படி கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட ஒரு தருணம் தான் மக்காவில் வாழ்ந்தவர்கள் முஹம்மது நபி இடத்திலே, இதோ தெரிகிறதே இந்த சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டு என்று கோரியது. மக்காவாசிகள், நீர் இறைவனுடைய இறை தூதர் என்பதற்கு ஒரு சான்றை தா, அந்த சான்றை வைத்து உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதோ தெரிகிறதே இந்த சந்திரன், இந்த ரெண்டா பிளந்து காமி அப்படின்னு சொல்றான். முடியாத காரியம் இது. சந்திரனை இரண்டாக பிளப்பதா? முடியாத காரியம். ஆனால் இறைவனுடைய அனுமதியின் பேரில் முஹம்மது நபி சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார். இதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதை கேட்கிற இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு இதை எப்படி சந்திரனை ரெண்டா பிளக்கிறது அப்படிங்கிறதுல ஏத்துக்கிறதுன்ற அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதற்கும் ஒரு சான்று தருகிறோம். அது என்ன? இன்றைக்கு நாசா, அமெரிக்காவுடைய நாசா நிரூபித்திருக்கிறது. எப்படி நிரூபித்திருக்கிறது என்றால், சந்திரனில், நிலாவில் ஆப்பிள் பழத்தை எப்படி துண்டாக வெட்டப்பட்டு மீண்டும் மறுபடியும் சேர்த்து வைத்தால் ஒரு கோடு தெரியுமோ, அதே போன்று சந்திரனில் ஒரு கோடு இருக்கிறது. சரிசமமாக பிளக்கப்பட்ட ஒரு ஆப்பிள் எப்படி மறுபடியும் சேர்க்கப்படும் பொழுது ஒரு கோடு ஒன்று தெரியுமோ, அது போன்று ஒரு கோடு ஒன்று தெரிகிறது. அதற்கு பெயர் அரேபியன் கிளேவ் என்று பெயர் வைத்திருக்கிறார் நாசா. ஆகவே இந்த சம்பவம் உண்மை என்பதற்கு நாசாவே ஆதாரமாக இருக்கிறார்கள். இருக்கட்டும். இதை இந்தியாவிலே ஒருவர் பார்த்தார். சந்திரன் இரண்டாக பிளக்கப்படுவதை இந்தியாவிலே ஒருவர் பார்த்தார். அவருக்கு பேர்
சேரமான் பெருமாள் ரவிவர்மா என்று அவருடைய இயற்பெயர். ஆனால் நாம் எப்படி பாண்டியன், சேரன், சோழன் என்று சொல்லுவோமோ அதுபோன்று அந்த நாட்டு மன்னர்களுக்கு சேரமான் பெருமாள் என்று சொல்வார்கள். இவர் ஒரு நாள் இரவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சந்திரனை பிளந்து காட்டிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இவர் இந்த சந்திரன் பிளக்கப்படுகிற காட்சியை பார்த்து அடுத்த நாள் காலையில் அங்குள்ள அரபிகள் இடத்திலே, அன்றைக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தனர் அரபிகள், கேரள கடற்கரையோரம் வியாபாரம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்து, உங்களுடைய நாட்டில் ஏதாவது அதிசயம் நடந்திருக்கிறதா என்று கேட்டார். கேட்டதின் பலனாக சிலர் முஹம்மது என்று தன்னை ஒருவர் நபி என்று சொல்லிக் கொள்கிறார், அவர் ஏதேனும் அற்புதங்கள் செய்திருக்க கூடும் என்று சொல்கிறார்கள். இதை பார்த்து அவர் நேராக சவுதி அரேபியாவிற்கு புறப்பட்டு சென்றார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இது நடந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடந்தது. ஆகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபியினுடைய காலத்திலேயே இஸ்லாம் இந்தியாவிற்கு வந்து விட்டது, கேரள கடற்கரையோரம் வந்து விட்டது. அது மட்டுமல்ல, இது போன்று பல்வேறு ஊர்களிலே இஸ்லாம் வந்திருக்கிறது. கிபி 628 தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை என்ற பகுதியிலே 624 ஒரு பள்ளிவாசல் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. 624 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தவறி மறைந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பள்ளிவாசல் ஒன்று கீழக்கரையிலே கட்டப்பட்டிருக்கிறது. ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் இந்த நாட்டிலே இஸ்லாம் பரவி இருக்கிறது, தென்னிந்தியாவிலே. அதுபோன்று ராமேஸ்வரம் என்ற ஊருக்கு போவதற்கு முன்னால் நீங்கள் பார்க்கலாம், பாமன் என்ற ஒரு ஊர். 1000 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பள்ளிவாசல் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. பரங்கிப்பேட்டை என்ற ஊர், அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது 1100 வருடங்களுக்கு முன்னால். கோவளம், சென்னைக்கு பக்கத்திலே உள்ள கோவளம் என்ற ஊரிலே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய செய்திகளை, திருவிதாங்கோடு என்ற ஊரிலே பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறது. பழங்காலத்து பள்ளிவாசல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவிற்கு மிக சில காலங்கள் கழித்து அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே முஹம்மது நபியினுடைய காலத்திலேயே இங்கு இஸ்லாம் வந்துவிட்டது. ஆகவே இஸ்லாம் தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகம், கேரளா போன்ற பகுதிகளிலே மிக எவ்வித தடையுமின்றி, அதே சமயத்திலே பலவந்தமின்றி இஸ்லாம் பரவி இருக்கிறது. அடுத்த நாளை இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அன்பிற்கினியவர்களே, இங்கு பேசிய விஷயங்களை, நீங்கள் செவிமடுத்த விஷயங்களை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரமதானுடைய இறுதியில் உங்களிடத்தில் இது பற்றி கேள்விகள் கேட்கப்படும். சொன்ன தகவல்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். அதில் சரியாக பதில் சொல்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை இதன் தொடர்ச்சி தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.